ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம டியூஸ்டே vlog தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆஃப்டர்நூன்லேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கேன். மார்னிங்கே எதுவும் செய்யலை. கொஞ்சமாக பார்லி ஊற வச்சுருக்கேன். நல்லா கழுவி வாஷ் பண்ணிட்டு 2 டைம் ஊற வச்சுக்கிறேன் நைட்டு டின்னருக்காக. ஊறிச்சின்னா சீக்கிரமாக வெந்துடும், அதுக்காக தான் ஊற வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு சப்பாத்தி போட்டுக்கலாம். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு சப்பாத்தியும் ஒரு கிரேவியும் பண்ண போகிறேன். புதுசாக ஒரு கிரேவி. உங்கள் சப்போர்ட் நல்லா இருக்குது. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு சப்பாத்தி ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்து சப்பாத்திக்கு பிசைஞ்சிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கிறேன். ஆக்சுவலி எல்லாருக்கும் கோல்டு, ரொம்ப கோல்டாக இருக்குது. பொண்ணுக்கு கோல்டு. ஆஃப்டர்நூன் தான் பாப்பாவுக்கு ஸ்கூலுன்றதுனால மார்னிங்கே எதுவும் செய்ய தேவையில்ல, வீட்டில் தான் இருக்கிறா. ஆஃப்டர்நூன் தான் ஸ்கூலுக்கு கிளம்புவா. அது வரைக்கும் அவள் கூடவே ரொட்டீன் சரியாக இருக்கும். சப்பாத்தி நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். எங்கள் 2 பேருக்குன்றதுனால கொஞ்சமாக 1 கப் மாவு தான் போட்டிருக்கேன். பாருங்கள், சப்பாத்தி மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இதை ஊற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு சுரக்காய் வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறேன், சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக. நெக்ஸ்ட்டு அந்த கிரேவிக்கு அரைக்க வேண்டிய தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 மூடி தேங்காய் திருவனது வச்சுருக்கேன். கால் மூடி தேங்காய் வச்சுருக்கேன் திருவி. அது கூடவே 2 ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். 3 பல் பூண்டு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது சின்ன ஸ்பூனுன்றதுனால நான் 2 தடவையாக போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜீரகம் 1 ஸ்பூன். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது இப்படி தான் கொஞ்சம் குறைன்னு தான் இருக்கணும், அதுதான் நல்லாயிருக்கும். ஒரு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காயட்டும். கடுகு போட்டுக்கலாம். சீரகம் கொஞ்சம், அப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். 2 பச்சை மிளகாய், 1 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் தான், சின்ன சைஸ் வெங்காயம், சின்ன வெங்காயம் இல்லை. அது நல்லா வதங்கட்டும். வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு. ஆக்சுவலி உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். பாடி ஷேமிங் பண்ணுறவங்க அதை தப்பாகவே பெரிய தப்புன்னே நினைக்க மாட்டுறாங்க. தெரிய மாட்டுது அவங்களுக்கு. ஒருத்தவங்கள பற்றி, ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் பற்றி, கலரை பற்றி, ஒல்லியாக இருக்காங்க, குண்டாக இருக்காங்க, இதை பற்றி பேசுகிறது
இப்போல்லாம் ரொம்ப பாய்ஸ் எல்லாம் பேசுகிறதே கிடையாது, கேர்ள்ஸ் தான் மோஸ்ட்லி பேசுகிறாங்க, பாடி ஷேமிங் பண்ணுறாங்க. அது எவ்வளோ பெரிய தப்புன்னு அவங்களுக்கு தெரியல. அதே மாதிரி குண்டாக இருக்கவங்க எல்லோரும் வந்து சாப்பிட்டு தான் குண்டாக இருக்கிறாங்க, ஃபேட்டாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. அது ஜீனாக கூட இருக்கலாம். இப்போ நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு காரணம் அது இல்லை, என்னோடய செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ண ஹெல்த்தியான லைஃப்பை மட்டும்தான் எடுத்துக்கிறதுக்கு தான் வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு, அதில் வந்து சுரக்காய் கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி கொஞ்சமாக ஊற்றி மூடி போட்டு மூடி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வேகட்டும் காய். மூடி போட்டு மூடியாச்சு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு காய் வெந்துருச்சு. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம். நல்லா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, வேகட்டும். கண்டிப்பாக இந்த டிஷ் செஞ்சு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புது புது டிஷ்ஷஸ் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன். எங்கள் வீட்டு குட்டிக்கு அடிக்கடி இப்படி தான் போயிட்டு வந்துட்டு இருப்பா கிச்சனில். இப்போ வந்து மோர் செய்கிறதுக்காக மோர் செஞ்சிட்ருக்கேன், மசாலா மோர். இது வந்து ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா அதில் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ வெயில் நல்லா ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கூலிங்காக ஏதாவது குடித்தாதான் ஓடுது. இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலாவை இதில் போட்டு நல்லா கலந்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். மிக்சியை கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம இதில் தேங்காய், வேர்க்கடலைலாம் போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் திக்கன் ஆகும் இது. அதனால் நம்மளுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி வச்சு அந்த பச்சை வாசனை போகட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். நமக்கு சுரக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம்ல, சப்பாத்தி போட்டாச்சு. லஞ்ச் வந்து 2 சப்பாத்தி, சுரக்காய் கூட்டு, ஆனியன் ரைட்டா, வெள்ளரிக்காய் எல்லாம் தான் செஞ்சுருந்தேன். அப்புறம் ஈவினிங் ஆகிடுச்சு. ஈவினிங் 5 o'clock இருக்கும். குக்கரில் பார்லி எடுத்து வச்சுருந்தேன்ல, பார்லியை போட்டு ஒரு 2 விசில் எடுத்து வச்சுக்கலாம். ஆக்சுவலி என்னென்னா, பார்லி சூப் செஞ்சுட்டு நானும் பாப்பாவும் வாக்கிங் போகிறதா இருக்கோம். பாப்பா டான்ஸ் கிளாஸில் விடணும், விட்டுட்டு அப்படியே வாக்கிங் போயிட்டு வந்துடுவேன் நான். அதனால் டின்னருக்கு என்னன்னு சொல்லிவிட்டு செஞ்சு வச்சுட்டு போயிட்டோன்னா பாப்பாவுக்கு மட்டும் தோசை ஊற்றி கொடுத்துக்கலாம். அதனால தான் இப்பயே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போயே 5:30 இருக்கும், 5:30க்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 2 விசில் வரட்டும். சைட் பை சைட் நான் பால் போட்டு பாப்பாவுக்கு பூஸ்ட் ஆற்றிக்கிறேன். எனக்கு சீரக தண்ணி போட்டு வச்சுட்டாச்சு, சீரக தண்ணியும் ரெடியாக இருக்குது.
பாப்பாவுக்கு பூஸ்ட் ஆற்றி கொடுத்துட்டு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பூஜை வேலை பார்த்துடலாம். பூவெல்லாம் சாமிக்கு போட்டு விளக்கேற்றியாச்சு, சாம்பிராணியும் போட்டாச்சு. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை உப்புலாம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் சால்ட் உப்பு வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் உப்பு ஜாடியில். அதே மாதிரி மஞ்சள் பொடியும் கம்மியாக இருந்துச்சு, மஞ்சள் பொடியும் ஃபில் பண்ணிக்கலாம், வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்படியே கொஞ்சம் கிராசரிஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு, அதையும் வாங்கிட்டு வந்துடணும். மஞ்சள் பொடியும் ரீஃபில் பண்ணிடலாம். ஆக்சுவலி செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் உப்பு மஞ்சள் பொடி இதெல்லாம் கம்மியாக இருக்கக்கூடாது. எப்பயுமே உப்பு மஞ்சள் பொடி குங்குமம் இதெல்லாம் வீட்டில் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் செவ்வாய்க்கிழமையில் வாங்கிறது ரொம்ப நல்லது, வாங்கிக்கோங்க செவ்வாய் வெள்ளியில். மஞ்சள் பொடியும் ரீஃபில் பண்ணிக்கலாம். ரீஃபில் பண்ணிவிட்டு மீதியை வந்து லாக் பண்ணி வச்சிடலாம். இப்போ குக்கரும் 2 விசில் வந்துடுச்சு. அதுக்குள்ளே வெளியில் போயிட்டு வாக்கிங் முடிச்சுட்டு க்ராசரிஸும் வாங்கிட்டு வந்தாச்சு. சிம்பிளான க்ராசரிஸ் தான், கொஞ்சமாக வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். சாமையில் நூடுல்ஸ் இருந்துச்சு, அதுவும் சேர்த்து வாங்கிட்டு வந்தோம். பாப்பாவும் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு, இப்போ வாங்கிட்டு வந்தது கூட பெரிய விஷயம் இல்லை, இது எல்லாத்தையும் அது இடத்துல போட்டு ரீஃபில் பண்ணி வைக்கிறது தான் பெரிய விஷயம். பாருங்கள், குக்கர் விசில் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து இதை வடிகட்டிக்கலாம். வடிகட்டி எடுத்துட்டு இப்போ வடிகட்டி எடுத்துருக்கோம்ல, இந்த பார்லியை வந்து வாட்டரும் வேணும் பார்லியும் வேணும். பார்லியை வந்து ஒரு மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம். அதே குக்கரே எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு குக்கரில் கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் அந்த பார்லியை சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இதை ஒரு மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்துட்டு இதில் தான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம லைட்டாக சாட்டே பண்ண போகிறோம். இந்த பட்டர் வந்து இந்த சூப்புக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், இப்போ இஞ்சும் பூண்டும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த பட்டர்லேயே சாட்டே பண்ணிப்போம். இப்போ வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கேரட்டு, ஒரு 4 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கேபேஜு. இதையும் லைட்டாக சாட்டே பண்ணிக்கலாம். ஆக்சுவலி எந்த காயும் நம்மளுக்கு ஃபுல்லாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா லைட்டாக சாட்டே தான் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு கப்பு ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு நம்ம வந்து வடிகட்டி வச்சுருந்தோம்ல இந்த பார்லி வாட்டர், அதை சேர்த்துக்கலாம். சால்ட் போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்கு. போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பார்லி, அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்லியோடு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த பார்லி வாட்டர் மட்டும் சேர்த்து செஞ்சாலே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக சீரக பொடி போட்டிருக்கேன், 1/2 பிஞ்ச் போட்டிருக்கேன். அப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து பெப்பர் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த காய் வேகிற வரைக்கும் கொதிச்சா போதும். பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு, கொதிச்சிருக்கு. பாருங்கள் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்ட்டு. உங்களுக்கு திக்காக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் தண்ணி கூட ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள்
உங்களோட இதுக்கு. நான் ஆக்சுவலி ஃபில்லிங்காக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் கட்டியாக தான் எடுத்துக்கிட்டேன், நான் தண்ணியாக எடுத்துக்கல. ஏன்னா நம்ம டின்னரே இதான் சாப்பிட போகிறோம், அதுக்காக தான். இப்போ இதை கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். இப்போ பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எனக்கு நைட்டு டின்னர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க தான் குடிக்கணும்னு இல்லை, எல்லாருமே குடிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைட்டாக பெப்பர் போட்டுக்கலாம். பாப்பாவுக்கும் தோசை ஊற்றிட்டு மதியானம் வச்ச அந்த கறியே இருக்குது, கறியும் கொஞ்சமாக ஸ்க்ராம்பிள்டு எக்கும் பண்ணிட்டேன். பாப்பாவோட டின்னரும் ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மாலாஸ் லைஃப் ஸ்டைல். பை பாய்.